யோ காய்ஸ் வணக்கம். வாங்க நாள் 11ஓட கதையை பார்க்கலாம். வழக்கம் போல தான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தனால ட்ரைனிங் இல்லை, கேன்சல். ஸோ அதனால் பாய்ஸை கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிட்டு, ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு கால்பந்து ஆட்டம் இல்லையா, சண்டே நான் கால்பந்து இல்லாமல் எப்படி, கிரவுண்ட் கண்டிஷன் வேற ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நானும் 7:30லேருந்து வெயிட் பண்ணுறேன் வருவாங்கன்னு. ரைட்டு ஒல்ட்டிட்டானுங்கன்னு நினச்சேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் மண்டையை கழுவி கால் பண்ணி வர வச்சுட்டு, நம்ம கேப்டன் வேலு வந்துட்டாரு. அடுத்து இந்த சாரை வீட்டுல போய் எழுப்பி கூட்டிட்டு வரணுமா? அண்ட் ஃபைனலாக எல்லாரும் வந்துட்டானுங்க நண்பர்களே. வெற்றி. எல்லாம் கிட்ட கட்டுற வரையும் கொஞ்ச நேரம் பால் டச்சை போட்டு அண்ட் ஃபைனலாக ஒரு 8:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம் நண்பர்களே. எப்படியோ மண்டையை கழுவி ஆக மொத்தம் ஒரு 10 பேரை தேத்தியாச்சு. வழக்கம் போல தான் போன வாரம் இருந்த அதே டீமு. அவங்க ஒரு டீமு, செட்டிங் பாய்ஸ் நாங்கள் ஒரு டீமு. இன்னைக்கு என்ன அதிசயம் தெரில, ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் தான் டாமினேட் பண்ணோம் நண்பர்களே. நம்ம வேலு பால் எடுத்து நெட்லேயே ஒரு சொருவ அப்புறம் என்ன, வழக்கம் போல தான் இந்த வீக்கும் ஆப்போனன்ட் டீம் ஜெர்சியை கழட்ட விட்ட நண்பர்களே. அடுத்து நம்ம ப்ரோ சும்மா இருக்காம எல்லாத்தையும் மண்டை சூடாக்கி விட அண்ணன் இண்டிவிஜுவல் கேமை போட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டார் நண்பர்களே. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்காரு நண்பர்களே. அவ்வளோ வெறி எங்க மேல. அண்ட் ஃபைனலா இந்த வீக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா அட்டாக் பண்ணி 10 கோல் அடிச்சு விட்டார் நண்பர்களே. ஆப்போனன்ட் டீம் ஜெர்சியே போட முடியாத அளவுக்கு அப்படி இப்படின்னு முட்டி மோதி 11 கோல் அடிச்சு கொடூர கம்பேக்க கொடுத்துட்டாங்க நண்பர்களே. இது வேலைக்கு ஆகாதுன்னு பாய்ஸ்ட போயிட்டு மூச்சை போட்டு கோல் அடிங்கடா, இல்லைனா இந்த வீக்கும் செஞ்சு விட்டுருவாங்கன்னு சொல்லி அண்ட் ஃபைனலா நம்ம சின்ன பையன் ஒரு கோலை போட்டு ஈக்குவல் பண்ணியாச்சு நண்பர்களே. அப்படி இப்படின்னு ஒரு 11 மணி வரையும் ஆடணும். நம்ம ப்ரோ ஒருத்தன் காமாவிங்க ஆனனால வழக்கத்துக்கு மாறா இந்த வீக் டிரால முடியுது நண்பர்களே. பூட்டு ஃபுல்லா சேரா இருக்க அதை போயிட்டு அப்படியே ஆத்துல கழுவிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ப்ரோ ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் நண்பர்களே. இந்த கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீமநகர்ல இருக்கு, பிரான்ச் தில்லைநகர்லயும் இருக்கு. ஈவினிங் டைம்ல பானிபூரி காளான்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க நண்பர்களே. ப்ரோவோட கடையை விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நண்பர்களே. ரைட்டு, இதோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இந்த விளாக முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம் நண்பர்களே. ஜாலியா இருங்க. And follow for more.